வணக்கம் நண்பர்களே. குரு வாழ்க குருவே துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், ஒரு எண்களுடைய தாக்கம் எப்படி இருக்கும், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னாக்கும் கீழே தொடர்புக்குன்னு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தன்மை இருந்து கொண்டே இருக்கிறது. சரிங்களா? 1 இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள் அனைத்திற்கும் அதற்கு தனித்தனியான தனித்தன்மை அதிகமாகவே இருக்கிறது. இதில் இயற்கை சக்தி வாய்ந்த எண்கள் அப்படின்றதும் இருக்கிறது, சக்தி அற்ற எண்களும் இருக்கிறது. இந்த எண்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? சரிங்களா? எப்படி பயன்படுத்த வேண்டும்? இப்போ இருக்கக்கூடிய எண்களினாலும் நம்மளுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும்? ஒரு எண்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு நம்மளை பாழாப்படுத்துது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு செல்ஃபோன் எண்கள் நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு செல்ஃபோன் எண்களில் நம்மளுக்கு முதல்ல நம்மளுடைய ஒரு மனிதனுக்கு முக்கிய ஆதாரமாக விளங்கக்கூடியது நம்மளுக்கு தொழில். அந்த தொழில் அப்படின்ற ஒரு இடத்திற்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைக்குடைய எண்கள் அங்கே சிக்கிக்கிச்சு அப்படின்னாக்கும் என்ன தான் நம்ம முட்டுனாலும் மோதினாலும் அங்கே எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. சரிங்களா? என்ன தான் குட்டிகரணம் போட்டாலும் அதன் மூலம் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்காது. அப்போ அந்த எண்களை நாம் எடுத்து ஒதுக்கி தான் வச்சிடணும். அப்போ இந்த மாதிரி எண்களில் முதல் கேட்டகரி, அதாவது எவ்வளவோ எண்கள் இருக்கிறது. இதில் முக்கியமான எண்களாக நம்ம இந்த 53 அப்படின்ற எண் எந்த இடத்துல வருதோ, அதாவது தொழில் ஸ்தானத்தில் வருது அப்படின்னாக்கும் தொழில் மூலம் வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அங்கே சிறப்பாக அவருக்கு இருக்காது. அப்போ முட்டுனாலும் மோதினாலும் கீழே விழுந்து எந்திரிச்சு என்ன தான் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற வேகம் வெறி எல்லாமே இருந்தாலும் கூட அங்கே பணப்பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பணப்பிரச்சனை மெயின் நம்மளுக்கு ஒரு மனிதனுக்கு பேஸ் அப்படின்னு பார்த்திங்கனாலே தொழில். அந்த தொழில் அப்படின்ற ஸ்தானத்தை நம்ம வலுவாக வச்சுக்கணும். அப்போ வலுவாக இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போய் நிறுத்தும். அப்போ இந்த எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது எண்களின் தாக்கம் மிக கடுமையாக இருந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த 53ஆம் நம்பரை நீங்கள் தொழிலில் தெரியாமல் நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் அந்த 53 அப்படின்ற எண் அங்கே படாத பாடுபடுத்தும். அது நம்மளுக்கு தெரியாது. இந்த எண்கள் மூலமாக நம்மளுக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த ஜாதகர் அந்த தொழில் ஸ்தானத்தில் எந்த தொழில் செஞ்சாலுமே அங்கே அந்த பிரச்சனையை கொண்டு நிறுத்தும். பிரச்சனையின் மூலமாக அவருக்கு பணம் காசு விரயங்களை ஆகிக்கொண்டே இருக்கும். அப்போ இந்த எண்கள் நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு படாத பாடுபடுத்தும். அடுத்ததாக 46, இந்த 46ஆம் நம்பர்லாம் நம்ம தொழிலில் நம்ம வச்சுருந்தோம்னாக்கும் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. இவர் தொழிலை நினச்சியே இவர் ஒரு வழி ஆகிடுவார். தொழிலை நினச்சி என்னடா நம்ம என்ன செஞ்சாலுமே அங்கே ஒன்றும் சிறப்பாக இல்லையே, இதுக்கு என்ன தான் முடிவு, என்ன தான் காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ இந்த எண்கள் நம்ம எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நம்ம ஆய்வு செய்து நல்ல கிரகங்கள் எந்த கிரகங்கள்னு பார்த்து அதை சார்ந்த நல்ல எண்களை நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கும் வீடியோவை பார்த்துட்டு அவங்களே நம்பர்களை எடுத்துடுறாங்க. எடுத்து இந்த நம்பருக்கு எப்படி இருக்குங்க சார், இந்த நம்பருக்கு எப்படி இருக்குங்க சார்னு கேட்குறாங்க. தயவு செய்து நீங்களாகவே தீர்வை தேடி நீங்கள் போய் வேறு எதுலையாவது மாட்டிக்க வேண்டாம் அப்படின்றதான் எங்களுடைய கருத்து. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் நம்பர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அப்போ அந்த ஜாதக கொடுப்பனை நம்மளுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் அடுத்த விஷயத்துக்குள்ளே நம்ம போகணும். ஏதோ ஒரு நம்பரை எடுத்தோம், பார்த்தோம், நல்லா இருக்குது, பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது தவறு. அப்போ அந்த பர்டிகுலரான ஜாதகருக்கு எந்த நம்பர் அவருக்கு அடுத்த யோகத்தை கொடுக்கும்னு பார்த்து ஆய்வு செய்து தான் நீங்கள் நம்பர்களை பயன்படுத்த வேண்டும். நம்பரை மட்டும் எடுத்துட்டால் போதும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்னா தவறு. நம்பர்களை சரியான நேரத்தில் நம்ம ஆக்டிவேட்டும் செய்யணும்.
அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த ராஜ நிலைக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னாக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து மாறாமல் அதை வந்து சரியாக நீங்கள் வந்து செய்யணும். இப்போ நம்ம ஒரு நம்பர் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், இல்லை எனக்கு ஃபேன்சியாக இல்லைங்க சார், நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்து போட்டு நம்பர்கள் இது பண்ணுறது தவறு, முற்றிலும் தவறு. காரணம் என்ன அப்படின்னாக்கும், உங்களுக்குடைய அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்து தான் உங்களுக்கு நம்பர்கள் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த நம்பர்களை எப்படியாவது நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்த கட்ட வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ஏதோ நம்ம சொல்கிறோம், இல்லை நாங்கள் சொல்கிறத நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்லாம் ரொம்ப பேர் கேட்குறாங்க. அது தவறான ஒரு விஷயம். அந்த தவறான விஷயத்துக்குள்ளே எல்லாருமே போக வேண்டாம். நீங்களாகவே முதல்ல சொல்யூஷன் பண்ண வேண்டாம். பண்ணினீங்கனாலும் அது சிறப்பாக இருக்காது. சரிங்களா? அடுத்ததாக 49 அப்படின்ற எண் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் தொழில் ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கும் அதுவும் சிறப்பில்லை. தொழிலுக்கு வேலைக்கு போனார்னால ஏன்டா நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு இதுதான் இருக்குமே ஒழிய அங்கே வந்து சிறப்பாக இருக்காது. அடுத்த கட்ட வளர்ச்சியும் இருக்காது. அடுத்தடுத்து இவங்க என்ன தான் செஞ்சாலுமே அவங்க அங்கே வந்து சிறப்பாக நடக்காது. போய் எங்கேயாவது முட்டி மோதி கீழே விழுந்து எந்திரிச்சு திரும்பி வருவாங்க. திரும்பி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்ட்டு திரும்பி போய் செஞ்சார்னாலும் அதுலேயும் கீழே விழுந்து எந்திரிச்சு தான் வருவாங்க. அப்படி இந்த நம்பர்கள் அந்த அளவிற்கு நம்மளுக்கு வேலை செய்யும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், இன்றைய கால சூழலில் அனைவருக்குமே ஒரு ஃபோன் இல்லாமல் யாருமே இல்லை. அது வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 ஃபோன் இருக்குது இன்றைய காலகட்டம். அப்போ அவங்கவுங்களுக்கு பர்டிகுலராக அவங்கவுங்களுக்கு ஒரு நம்பரை எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த நம்பர்லேருந்து கூப்பிடும்போது அந்த எண்கள் கிரகங்களாக அங்கே வந்து வேலை செய்யுது. அப்போ அந்த கிரகங்கள் வந்து வேலை செய்யக்கூடியதுனால அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் அந்த நம்பருக்கும் இதுக்கும் கனெக்டிவிட்டி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அந்த சூரியன் அவருக்கு நல்ல விஷயங்களாக அங்கே இருந்தாங்கனாக்கும் அவருக்கு சூரியன் இங்கே வந்து நல்லா, அதாவது செல்ஃபோன் எண்ணில் சூரியனை வச்சு அவர் வந்து நல்ல நம்பர்களை ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவே அந்த சூரியன் அப்படின்றவர் இங்கே தவறாக இருந்து சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதை இவர் ஆக்டிவேட் பண்ணும்போது அங்கே வந்து சிறப்பாக இருக்காது. அப்போ எண்களும் உங்களுக்கு கிரகங்களும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. கிரகங்கள் எண்களாக வேலை செய்கிறது. நம்ம ஒரு நாளைக்குனாலும் ஒரு ஃபோன் கால் பண்ணாமல் இருக்கிறது இல்லை. இன்றைக்கி ஒரு 10 கால் பேசுகிறோம்னா நாளைக்கு 15 கால் இந்த மாதிரி தான் நம்ம பேசுகிறோம். அதிகமாக நம்ம வந்து இந்த ஃபோனில் தான் வந்து ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அதனால் இந்த எண்களும் கிரகங்களும் நம்மளை வந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது இந்த காலகட்டங்களில். அதனால் நம்மளுடைய ஜாதகத்தை வைத்து அந்த கிரக இணைவுகளை வைத்து நம்ம வந்து ஒவ்வொரு எண்களையும் நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டும். அப்படி நம்ம பயன்படுத்தும் போது தான் இந்த எண்கள் எப்படி நம்மளுக்கு வேலை செய்கிறது அப்படின்றது நம்மளுக்கு அருமையாக புரியும். நம்ம நம்பரை எடுத்து சொல்கிறோம், நீங்களும் நம்பரை எடுத்துட்டீங்க, அதை வீட்டில் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அங்கே பிரயோஜனமே இல்லை. நம்பரை எடுத்து நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தினாலும் வாழ்க்கையில் 100% நீங்கள் வந்து வெற்றி அடைய முடியும். இது ஒவ்வொன்றுமே உங்களுக்கு அனுபவபூர்வமான உண்மைகளை தான் நம்ம வந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்பர்களை எடுத்து நீங்கள் கரெக்டான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னாக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியும் கிடைக்கும், ஒரு நல்ல பாதையும் கிடைக்கும். சரிங்களா? இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.